அதுதான் இன்றைக்கு இந்த ஆட்சியும் ஒன்றும் செய்ய முடியல, இந்த கட்சியும் ஒன்றும் செய்ய முடியல. இயற்கையாக வலிமைப்படுத்த இயக்கம், உழைக்கின்ற வர்க்கம் இருக்கின்ற இயக்கம், உழைப்பாளில் நிறைந்த இயக்கம், விசுவாசம் உள்ள இயக்கம். ஆகவேதான் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தொட்டு பார்க்க முடியவில்லை. ஆகவே அவள் கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது, பகல் கனவாகிவிட்டது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த வழக்கை பிடித்துக் கொண்டாரு. என்னென்னமோ பார்த்தாங்க, ஒண்ணுமே முடியல. இப்போ மிரட்ட பார்க்கறாங்க. நாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், நாங்க முதலமைச்சராக இருக்கிறோம், உன் வேலையை காட்டுறிய, நீ எதிர்கட்சி தலைவராக இருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பாருங்க, ஒரு முதலமைச்சர் மீது ஒரு பொய் வழக்கை புனையப்படுது என்று சொன்னால், இதெல்லாம் ஆளுங்கட்சியிலே அதிகாரத்திலே இருந்தால் சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இனி என்ன போட்டாலும் அதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். நீ எத்தனையோ வழக்குகளை போட்டீங்க நீங்களுடைய ஆட்சி காலத்தில். நான் சட்டமன்ற உறுப்பினர் காலத்திலும் சரி, கிளைக்கழகத்துடைய செயலாளரும் சரி, கட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, எதிர்கட்சிகள் இருக்கின்ற பொழுது 7 முறை கழகத்துடைய போராட்டங்களை கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கின்றேன். நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நீதிமன்றத்திலே எதிர்ப்பாக தீர்ப்பு வந்த பொழுது அதுக்கு போராடி சிறை சென்றிருக்கின்றேன். 7 முறை ஏற்கனவே சிறை சென்று இன்னைக்கு கழகத்துக்காக உழைத்திருக்கின்றேன். உன்னுடைய மிரட்டலுக்கு இதெல்லாம் அஞ்ச போவதில்லை. ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு முதலமைச்சர் மீதே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை புனைகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவர்கள் துணிந்திருக்கின்றார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா இவெல்லாம் விஞ்ஞான மூலம் படிச்சுவேன், திமுக காரனே விஞ்ஞான மூலம் படிச்சுவேன். காத்திலேயே காசு பார்க்குற உலகத்தில் எங்காச்சும் உண்டா? ஒரே கட்சி, அந்த கட்சி சேர்ந்தவன் தான் அதை பார்க்க முடியும், வேற எவனாலையும் பார்க்க முடியாது. காற்றிலேயே காசு பார்க்கின்ற அந்த இயக்கத்தை கொண்டு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே இன்றைக்கு குடநாட் எஸ்டேட்ல ஒரு நிகழ்வு. யாரு? கூலிப்படையை சேர்ந்தவன். அந்த கூலிப்படையை சேர்ந்தவன் கொள்ளையடிக்க அங்க போறான். கொள்ளையடிக்க போகின்ற பொழுதே எப்படி போனான்னு அவனே எல்லா ஊடகத்திலையும் சொல்லிட்டான். சயன் என்றவன் தெளிவா சொன்னான். இதை ஒரு கட்டுக்கதை வச்சு எப்படியாவது இந்த ஆட்சிக்கு ஒரு களம் கற்பிக்கணும், முதலமைச்சர் ஒரு தவறான எண்ணத்தை மக்களிடத்தில் உருவாக்க வேணும். ஏன்னா இன்னைக்கு சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை பொறுக்க முடியாத இன்றைக்கு இப்படிப்பட்ட தில்லுமுல்லாம் செய்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்க. இதனுடைய பின்னணி யார் என்பதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் ஜாமீனுக்கு வரும்போது திமுக கட்சிக்காரன் சேர்ந்தா இன்னைக்கு ஜாமீன் எடுத்துக்கிறான். இன்னைக்கு வெளுத்து போச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு வெளுத்து போச்சு. யார் ஜாமீன் எடுத்தா? திமுக கட்சிக்காரர் தான் போய் ஜாமீன் எடுக்கிறான். ஏன்னா இவெல்லாம் கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஊட்டி நீதிமன்றத்தில் போய் ஆஜராகும் போது யாருமே எந்த வக்கீலும் இல்லை. அரசாங்கமே அவர்கள் அந்த அரசு நியமிக்கப்பட்ட அந்த வக்கீல் இருப்பாங்க, வக்கீல் சங்கத்தில், அவர்கள் மூலமா வெளியில் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்ப ஜாமீன் கிடைக்குன்னு சொன்னா யார் பின்பள்ளமாக என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களை வைத்து ஒரு தவறான கருத்தை என் மீது சுமத்துகின்ற பொழுது எந்த அளவுக்கு துணிந்துள்ளார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இவர்கள்லாம் யாரு? சயன் இவன் இந்த கொள்ளையடிப்பதற்கு திட்டம் தீட்டினான். இவன் போய் ஆளையெல்லாம் கூட்டியாரான். இன்னொருத்த மனோஜ் வாளையார் என்பவன் இன்னொருத்த பேட்டி கொடுத்தான். அவன் யாரானா கேரளாவில் கொலை கேஸில் பதிவு செஞ்சிருக்கிறான், கொலை குற்றவாளி. அவன் எந்த காவல் நிலையம்னா புதுக்காடு காவல் நிலையத்தில் குற்ற எண் 991/16 சாபி 302 இந்திய சட்டப்படி வழக்கு பதிவுபட்டிருக்கு. அவன் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவன் நம்ம மேல குற்றவாளின்னு சொல்றான். அதுக்கு பிறகு தீபு அதெல்லாம் கொள்ளையடிக்க போன கூட்டத்தில் ஒருத்தன் அவன் என்றானா கடத்தல், ஏமாற்றுதல், திருட்டு இந்த வழக்குகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறான். இவன் மஞ்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, தலைச்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, அரிகடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு, நிறைய செக்ஷன்ல போட்டு ஒரு குற்றவாளி. அடுத்து ஜம்சீர் என்ற ஒரு குற்றவாளி, அவனு இதில் போய் கொள்ளையடிக்க போனாலும் ஒருத்தன். அவன் மேல என்னன்னா பாலியல் வழக்கு,
சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல். இதெல்லாம் கேரளாவில் பதிவுப்பட்ட வழக்கு, நாம பதிவு செய்யல. இரண்டாவது மானபங்கப்படுத்துதல், ஏமாற்றுதல், போதைப் பொருள் வைத்திருத்தல், இப்படி பல குற்றத்தில் குற்றம் செஞ்சு அந்த குற்றத்திற்காக கேரளாவில் அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த கேரள மாநிலத்தில் வைத்திரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அரிகட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் மேம்படி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவர்களோடு சதீசன் அவன் ஒரு குற்றவாளி, அவனும் கொள்ளையடிக்க போனவங்க ஒருத்தன். இவன் என்னன்னா கடத்தல் வழக்கு, மிரட்டுதல், இது தொடர்பாக கேரள மாநிலத்தில் பாலக்காடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மஞ்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யணும். இப்படி கொலை, கொள்ளை, பாலியல், திருட்டு, அதே போல போதைப் பொருள் கடத்தல், இப்படிப்பட்டவனுக்கு திமுக காரன் போய் ஜாமீன் கொடுக்குறான். எண்ணி பாருங்க, இவ்வளவு வழக்குக்கு சம்பந்தப்பட்டவனுக்கு இவனுக்கு என்ன சம்மதம்? அவன் இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி குற்ற பின்னணி உடையவர்கள் கொடுங்குற்றம் புரிந்தலோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இவர்கள்லாம் என்னன்னா இந்த முடிஞ்சு 2 வருஷம் ஆகி போச்சு. 2 வருஷம் ஆன பிறகு என்ன நாணயவாதியம் புரிந்ததே தெரியல. இவெல்லாம் என்னன்னா தேடி தேடி பார்த்தாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. இப்படி ஒரு செட்டப் பண்ணி டெல்கா பத்திரிகையுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் என்பவர் ஒரு ஆளு, அந்த ஆள் ஏற்கனவே அரசியல்வாதி, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய தொழிலதிபர்கள்லாம் மிரட்டி பணம் பறிக்கிறது தான் அவருடைய குறிக்கோள். ஏதாவது படம் எடுத்து அதை வைத்து மிரட்டுவது. அந்த வகையில் இவர் செட்டப் பண்ணி ஒரு வீடியோலாம் எடுத்து இவரில் பேட்டி கண்டு அது எல்லா தொலைக்காட்சியிலும் விட்டுக்கிறான். ஆகவே இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நாடகம். ஆகவே இந்த நாடகம் இன்றைக்கு வெளுத்து போய்விட்டது. ஏனென்றால் அவர் போய் ஜாமீன் கொடுக்க போதே தெரிஞ்சு போச்சுல்ல, இங்க யாருமே ஜாமீன் கொடுக்க முன்வரும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் ஏற்பாடு செய்து ஒரு 4 பேரை கூட்டிட்டு போய் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த ஜாமீன் பெறுவதற்கான வழிவகையை இன்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் சட்ட நிதியாக தவிடுபடி ஆக்குவோம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றைக்கும் உண்மை, நீதி, தர்மம் எப்பொழுதும் வெல்லும். துரோகம் எப்பொழுதுமே வென்ற சரித்திரமே கிடையாது. ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் சட்ட நிதியாக எதையும் சந்திக்க தயாராகின்றதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இன்னும் இப்ப விபத்து நடக்குது, விபத்துக்கு நமக்கு என்ன சம்மதம்? இங்க இருந்து மீட்டிங் முடிச்சுட்டு ஒருத்தர் போறார், விபத்தில் இறந்துறார். மீட்டிங் வந்துட்டு போனதுனால விபத்தில் இறந்துட்டானு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுமால கேஸ் போட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டும் என்றே திட்டமிட்டு ஒரு சதி செய்கின்றார், சதிவிலை பின்னப்படுகிறது. இதற்கெல்லாம் பின்பலம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு ஸ்டாலின் குரல் கொடுத்துருக்கார், துணை நிற்கிறார். எங்க கேரளாவில் இந்த சயன் காரை ஓட்டிட்டு போறான், சொந்தக்காரரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறான். அவன் அவருடைய மனைவி மகள், கார் ஓட்டுறது யாரு? சயனே ஓட்டிட்டு போறான். இவனே நின்றுட்டு இருக்கிற கண்டெய்னர் மேல போய் மோதி, அந்த மோதினதுல அவருடைய மனைவியும் குழந்தை இறந்துருது. அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்படுறாங்க. நம்முடைய அரசு தான் அவனை காப்பாற்றி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த திருட்டை கண்டுபிடித்ததும் அம்மாவுடைய அரசு தான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் வேண்டும் என்ற ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. எப்படியாவது மக்கள் மனதிலே ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக போட்டுகின்ற நாடகம் என்பதை இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, இந்த வழக்கு, இந்த கொள்ளை சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆகி போச்சு. 22 தடவை நீதிமன்றத்தில் போய் ஆஜராயிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் அங்க வந்து முதல்ல ஆஜர்படுத்தப்படுகின்ற பொழுதே ரிமாண்ட் பண்ணும் போதே என்னன்னு கேட்பாங்க, அப்போதாவது சொல்லியிருக்கணும் இல்ல. அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க, அப்போதாவது அவன் தப்பு இருந்தா சொல்லியிருப்பான்ல. பல முறை செஷன்ஸ் கோர்ட்லயே நீதிமன்றத்தில் போய் ஆஜராயிருக்கிறாங்க இவர்கள் எல்லாம், குற்றவாளிகள். அப்பொழுதாவது சொன்னாங்களே இல்ல, எல்லாம் மீறி எதையுமே செய்ய முடியல அப்படின்ற வருகின்ற பொழுதுதான் இந்த நிலைக்கு வருது. அதுவும் எனக்கு முன்னாலே நம்முடைய
சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்பு அமைச்சர் உறுப்பினர்கள் சொன்னதை போல அந்த 1000 ரூபாய் வெளியிட்டது காரணத்தினால பொங்கல் பரிசு கொடுத்ததுனால பொறுக்க முடியாத இப்படிப்பட்ட ஒரு வழக்கை ஜோடிக்க பார்க்கிறாங்க. இன்றைக்கு பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் படித்த மகளிருக்கான திருமண உதவி திட்டம் 3088 பயனாளிகளுக்கு 10.38 கோடி ரூபாயில 12.86 கிலோ தங்கம் வழங்கப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு திமுக கட்சிக்காரெல்லாம் என்ன சொல்றான், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அவங்க கட்சி சேர்ந்தவர்கள்லாம் பேசும்போது இந்த ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு சொல்றான். என்ன நடந்தது கேட்கறாங்க. அவளுக்கு நாம் சொல்லுவதெல்லாம் என்னென்ன நடந்ததுன்னு நாம சொல்றோம். இல்லைன்னு சொல்லு நீ. இன்றைக்கு பொன்மனச்சாம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதில் வழியிலே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இருவரும் தலைகள் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு சிறப்பாக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வழியிலே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த பூவிருந்தவள்ளி பகுதியிலே இன்றைக்கு 3088 பயனாளிகளுக்கு 10.38 கோடி ரூபாய் செலவில் 12.86 கிலோ தங்கம் இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே வழங்கி இருக்கிறோம். உன் ஆட்சியில் ஏதாவது ஏழை மக்களுக்கு கிடைத்திருக்குதா? பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழே 50.74 கோடி மதிப்பீட்டில் 3296 வீடுகள் இந்த தொகுதியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். பசு வீடு திட்டத்தின் கீழ் 1736 பயனாளிகளுக்கு 31.518 கோடி ரூபாயில பசு வீடுகள் கட்டி தந்திருக்கிறாங்க. அம்மாவுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். அதே போல மகளிர் சுய குழுக்கு 111.74 கோடி ரூபாயில கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 35,594 மகளிர் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதே போல 32,964 விவசாயிகளுக்கு 232 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் உரிய காலத்திலே பயிர் நடவு செய்ய வேண்டும், பயிரிட வேண்டும் என்பதற்காக இந்த தொகையை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அதே போல முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ 14,679 பயனாளிகளுக்கு 27.60 கோடி ரூபாய் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக அம்மாவுடைய காப்பீட்டு திட்டத்தின் கீழ இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலே நலிவடைந்த பிரிவுக்கான மாற்றுத்திறனாளிகள், முதியோர், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர் போன்றவர்களை காக்கும் பொருட்டு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 1239 பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியில் 650 ஏழை பெண்களுக்கு விலையில்லா பசுக்கள் வழங்கும் திட்டத்தின் கீழே 2.1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 4726 பெண்களுக்கு விலையில்லா வெள்ளாடுகள் 6.24 கோடி ரூபாயில இன்னைக்கு வழங்கப்பட்டு அந்த பயனாளிகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வைக்கப்பட்டிருக்கின்றது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின் கீழே 7179 பயனாளிகளுக்கு 87 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதுவரை பயன்பெற்றிருக்கிறாங்க. அதே போல 14 மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு 14.61 கோடி ரூபாயில மடிக்கணினி வழங்கப்பட்டிருக்கின்றன. பள்ளி மாணவிகளுக்கு 14,610 விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பல திட்டங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான பயனாளிகள் அம்மாவின் அரசால் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளால் பயனடைந்துள்ளனர். குறிப்பாக பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கடந்த 7 ஆண்டுகளில் 1,89,993 பயனாளிகள் 283 கோடியே 69 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த தொகுதியில் செய்த மட்டும் சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் சரி, எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் சரி, இந்த ஆட்சியிலே இந்த தொகுதிக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கு என்று அவ்வப்போது சொல்லிக் கொண்டு இருப்பதற்கு இந்த செய்தியெல்லாம் பொருந்தும் என்று நான் கருதுகின்றேன். அதே போல மாநில அளவில் இன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கிறது சரி, இன்று வரை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை வழங்கி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்ட விளைகின்றேன். மாநில அளவில் விலையில்லா மடிக்கணினி திட்டத்தின் 2011-12 ஆண்டு அம்மா இந்த திட்டத்தை துவக்கினார்கள். அந்த திட்டத்தின் வாயிலாக இதுவரை 18/1/2019 வரை கிட்டத்தட்ட 2011 2019 வரை 5549.18 கோடி ரூபாயில 37,87,699 மடிக்கணினிகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தான் 15,66,000 மடிக்கணினி மாணவ மாணவி வழங்குவதற்காக 1,900 கோடி ரூபாயில இன்றைக்கு நாம் உத்தரவு வழங்கி அந்த பணி விரைவில் துவங்க இருக்கின்றது. ஆக மொத்தம் 53 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட இந்த மடிக்கணினி விலையெல்லாம் கொடுக்கிறது கிடையாது. இன்றைக்கு இந்தியாவிலேயே
லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்த வரலாறு கிடையாது. ஆனால் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி சிறப்பான கல்வி, விஞ்ஞான கல்வி அவர்களுக்கு கிடைக்க என்பதற்காக அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் சிறப்பான கல்வி கற்றிருப்பான், திறமையான மாணவனாக இருப்பான். பொருளாதார சூழலின் காரணமாக மடிக்கணினி பெறாமல் அவனுடைய அறிவுபூர்வமான கல்விக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும், உயர்கல்விக்கு போக முடியாமல் போய்விடும், வேலை வாய்ப்புக்கு போக முடியாமல் போய்விடும். ஆகவே இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு இன்றைக்கு ஒரு மடிக்கணினி 14,000 ரூபாய் இருக்கு. 14,000 ரூபாய் போட்டு கிட்டத்தட்ட அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 37,87,699 பேர் கொடுத்தாங்க. இப்பொழுது 15,66,000 பேருக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். ஆக மாண்பு அம்மா காலத்திலிருந்து இன்று வரை 53 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்து விஞ்ஞான கல்வி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. 53 லட்சம் மாணவ மாணவியுடைய வீட்டில் விளக்கேற்றிய அரசு அம்மாவுடைய அரசு. ஆக இதையெல்லாம் சாதனை அல்லவா? உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? அது மட்டுமல்ல, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் இன்னைக்கு இது தமிழ்நாடு முழுவதும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 53,85,038 தாய்மார்களுக்கு 4,694 கோடி ரூபாய் நாம் இந்த திட்டத்தின் வாயிலாக, மகப்பேறு திட்டத்தின் வாயிலாக நமக்கு உதவித்தொகை கொடுத்திருக்கிறோம் தாய்மார்களுக்கு. அதே போல முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் 2 லட்சத்தில் 5 லட்சமா உயர்த்திருக்கிறோம். 2 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது 5 லட்சமாக உயர்த்திய அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இன்று வரைக்கும் 26,54,211 பேர் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க. அதற்காக மட்டும் அம்மாவுடைய அரசு ஒதுக்கப்பட்ட நிதி 4,986 கோடி ரூபாய் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஏழை எளியோர் உரிய சிகிச்சை பெறுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மகளிர் திருமண உதவி திட்டத்தின் கீழ் அம்மா முதலமைச்சர் அந்த காலத்தில் இன்று வரை இதற்காக பயன்பெற்றவருடைய விவரம் 10,64,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதற்காக 5,081 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இன்றைக்கு அரை பவுன் இருந்தால் 1 பவுன் அம்மா ஆக்கிட்டு போனாங்க. அம்மா தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. 50,000 20,000 திருமண உதவி தொகை எந்த மாநிலத்திலும் இல்லை இந்த திட்டம். நம்முடைய மாநிலத்தில் அம்மாவுடைய அரசு இந்த ஏழை எளிய பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடையாகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கருந்து தொலைநோக்கு சிந்தனையோடு அம்மா அவர்கள் அந்த ஏழை எளிய பெண்களுக்கு குறித்த காலத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டத்தின் கீழ் இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இலவச கறவை மாடு வழங்கும் திட்டத்தின் கீழே 280 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். இதனால 77,361 பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, வேண்டுமெனே திட்டமிட்டு தவறான பொய்யான செய்தியை தினந்தோறும் பரப்பிட்டே இருக்கிறார். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு கிராமமா போயிட்டு இருக்கிறாங்க. இவர் தமிழகத்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த உள்ளாட்சி அமைச்சருடைய பணி என்ன? இன்றைக்கு கிராமமாக இருந்தால், கிராம ஊராட்சியாக இருந்தால் குடி தண்ணீர் கொடுக்கணும், சாலை வசதி கொடுக்கணும், தெருவிளக்கு வசதி கொடுக்கணும், கழிவுநீர் அகற்றல் கொடுக்கணும், அதே போல பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இப்படி அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அந்த உள்ளாட்சி அமைச்சரத்தில் இருக்குது. அப்பெல்லாம் கிராமத்துக்கே போகல, அப்பெல்லாம் கிராமம் கண்ணுக்கு தெரியல இவர்களுக்கு. அதற்கு பிறகு இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக வந்த பிறகு 3 வருஷம் ஆகி போச்சு. இந்த 3 வருஷத்துல கிராமத்துக்கு போனீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனா இப்ப கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்னன்னா, தேர்தல் வருது. ஆக இந்த தேர்தல் வருகின்ற பொழுது கிராமமா போய் மக்களை திசை திருப்புவதற்காக போடப்படுகின்ற நாடகம் என்பதை மக்கள் அறிவார். நாம சொல்ல மக்கள்லாம் சொல்றாங்க, ஏப்பா நீ பதவியில் இருக்கும்போது வந்திருந்தா குடி தண்ணீர் கொடுத்துருக்கலாம், சாலை வசதி கொடுத்துருக்கலாம், கழிவுநீரை கட்டிருக்கலாம், தெருவை சுத்தம் பண்ணியிருக்கலாம். இப்போ பதவி இல்லாத எதிர்கட்சி தலைவராக இப்போ நீ என்ன பிரயோஜனம் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. நாம கேட்கல, மக்கள் சொல்றதை நாம சொல்றோம். அவை இன்றைக்கு வேண்டுமென்னே திட்டமிட்டு ஏதோ இந்த அரசாங்கம் செயல்படுத்தாத ஒரு அரசாங்கம் மாதிரி, எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் மாதிரியும், இவர்கள் போய் அந்த குறையை கேட்கிற மாதிரியும் இன்றைக்கு ஒரு தோணியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது, அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. ஆனால்
பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இதே புரட்சித் தலைவி அம்மாவாகட்டும், இருவரும் ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்கிறோம். கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அம்மாவுடைய அரசு தான் கிடைச்சிட்டு இருக்குது. எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு குடிநீர் திட்டத்திற்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல சாலை வசதிகள், உங்களுடைய ஆட்சியில் போடப்பட்ட சாலைகள் கூட அதிகமான சாலை வசதியை செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா பகுதியிலுமே எல்இடி விளக்குகள் பொருத்தி இன்றைக்கு பிரகாசமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மின்சார வசதி செய்து கொடுத்ததும் அம்மாவுடைய அரசு தான். ஆகவே இதையெல்லாம் நாங்கள் செய்து விட்டோம். ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு கிராமமாக நீ போய் கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வரலாம். ஏற்கனவே ஒரு நடைபயணம் போனால் அது என்ன திட்டம், தனக்கு தானே நமக்கு நாமே திட்டத்தில் போனார், ஊர் ஊரா போனார். அவர் டீ கடையே பார்த்ததில்லை. ஏன்னா அங்கே சென்னை சிட்டியில் வாழ்ந்தவர், நாமெல்லாம் கிராமத்தில் வாழ்ந்தோம், டீ கடை பற்றி தெரியும். இப்போ டீ கடையில் டீ குடிப்பார், அதை பெருசாக போடுவாங்க. அப்புறம் போனார், எங்கள் ஊருக்கு வந்தார், கெங்கவெளிக்கு போனார், ஃபேண்டை போட்டு ஷூ போட்டுட்டு போய் ஏர் ஓட்டினார். எங்கேயாவது ஃபேண்டை போட்டு ஷூ போட்டு யாராவது போய் ஏர் ஓட்டுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட தலைவர் தான் திமுக தலைவர், தற்போது இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர். அவர் போய் கிராமம் பார்க்குறாரு. கிராமம் பார்த்து என்ன செய்ய போறார் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கிறோம். கிராமத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் என்ன தெரியும், நகரத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் என்ன தெரியும். மக்களோடு மக்களாக இருந்து அமர்ந்து மக்களுடைய பிரச்சனையை நன்கு உணர்ந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே அவளுக்கு என்ன செய்வது என்பது திட்டத்தீட்டி இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, பூவிருந்த சட்டமன்ற தொகுதியில் இங்கே வந்த போதே இந்த 2 நாட்கள் முன்பு அமைச்சர்கள் இருவரும், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்ம நாடாளுமன்றலாம் சில கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் சொன்னாங்க. பூந்தமல்லி நகராட்சியில் 270 புதிய தெருவிளக்குகள் 1.84 கோடி ரூபாயில அமைக்க அரசு பரிசீலிக்கும். அவர் கோரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அரசு பரிசீலிக்கும். பூந்தமல்லி நகராட்சியில் 4 குடிநீர் தொட்டிகள் 1.95 கோடி ரூபாயில பரிசீலிக்க, இதன் மூலம் தடையில்லாத குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடை அரசு செய்வதற்கு அரசினுடைய பரிசீலனை இருக்குது. பூந்தமல்லி தொகுதியில் 11 புதிய அங்கன்வாடி கட்டடங்கள் 93.5 லட்சம் ரூபாய் செலவில் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், அதுவும் அரசுடைய பரிசீலனை இருக்குது. குத்தம்பாக்கம், கூடப்பாக்கம், எக்ஸ் சர்வீஸ் மென் காலனி, கூடம்பாக்கம், அன்னை இல்லம், கொசவன்பாளையம், கொரட்டூர், நேமம், திருமணம், சித்துக்காடு ஆகிய 8 ஊராட்சி பகுதியில் ஆழ்துளை கிணறுக்கூடிய 30,000 லிட்டர் கொள்ளக்கூடிய மேல் நீர்த்தக்க தொட்டி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதுவும் அரசுடைய பரிசீலனை இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனவே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தான் ஏற்கனவே திட்டத்தை தீட்டி இன்றைக்கு கூட நகராட்சி அலுவலகத்தை உங்களுடைய அனைவருடைய அன்போடு திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். இதுதான் அம்மாவுடைய ஆட்சியில் கட்டத்தான் பட்டது. எனவே இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற சாலை எல்லாம் சீரமைக்கப்பட்டுகின்றன. இன்றைக்கு புதிய புதிய சாலைகள் இன்றைக்கு உருவாக்கப்படுகின்றன. இந்த சாலையை உருவாக்கினா அதுக்கு போய் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, போய் தடையானை வாங்கிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. அந்த நாளுக்கு நாள் வாகனத்துடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது சாலையுடைய வசதி தேவைப்படுது. கூடுதலான சாலை வசதி செய்து கொடுத்தா தான் விபத்தில்லாத சாலை பயணம் செய்ய முடியும். ஆகவே அரசு திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் சாலை விரிவுபடுத்த வேண்டும், எங்கெங்கெல்லாம் புதிய சாலைகள் அமைக்க வேண்டும் திட்டம் தீட்டி இன்றைக்கு அந்த சாலை விரிவாக்கின்ற பணிகளை நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முட்டுக்கட்ட போடுறோம். அதோட எனக்கு முன்னாலே நம்முடைய 4 அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லதை போல பொங்கல் பரிசு கொடுத்தோம். இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் பொங்கல் பரிசா விலையில்லா வேஷ்டி சேலை கொடுத்தாங்க. இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள்லாம் சிறப்பான பொங்கல் பண்டிகை கொண்டாட என்பதற்காக விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, பொங்க வைப்பதற்கு திராட்சை, முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தோட ஒரு துண்டு கரும்பும் கொடுத்தாங்க. தாய் உள்ளம் கொண்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழைகளை மகிழ வைக்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. அதோட 100 ரூபாயும் கொடுத்தாங்க. ஆனால் நம்முடைய கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள். அண்மையிலே கஜா புயல் கடுமையான சேதம், வரலாறு காணாத சேதம், பேர் அழிவு. அந்த பகுதி மக்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. அதேபோல் வடக்கு மாவட்டம் நாமக்கல் இருந்து நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை,
விழுப்புரம் நம்முடைய திருவள்ளூர் வரைக்கும் பூராமே போதிய மழை இல்லை, பருவமழை இல்லை. விவசாயிகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு குறைவாக இருந்தது. ஆக இதை கருத்தில் கொண்டுதான் இந்த தை திருநாளை தமிழனுடைய தனி திருநாளில் தமிழனுக்கென்றே இந்த தை திருநாள் இது முதன்மையான பண்டிகை. தைப்பொங்கல் ஒரு தமிழனுக்கு முதன்மையான பண்டிகை. அந்த பண்டிகையை அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் பரிசோட 1000 ரூபாய் நம்ம வழங்கணும். அது பொறுக்க முடியாத திமுக வக்கீல் விட்டு அதுக்கு போய் தடையான வாங்க போறோம். எண்ணி பாருங்க, ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட தடுக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதையும் நீதிமன்றத்தில் நீதி அரசர்கிட்ட எடுத்து சொல்லி இதெல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம். தைப்பொங்கல்ல அனைத்து வீடுகளிலும் பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் மகிழ்ச்சியோட அந்த ஏழையும் மனதார கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னவுடன் அவரும் அந்த ஏற்றுக்கொண்டு அந்த தடையானை வழங்காமல் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசை வழங்கலாம் என்று உத்தரவை வழங்கியிருக்கின்றார். எதற்காக சொல்லி என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய திட்டம். அதுவும் அந்த திட்டம் கொடுக்கின்ற பொழுதே தெளிவாக சொன்னோம், அந்த திட்டத்தில் எந்த முறைகேடு வந்துவிடக்கூடாது. அங்கே அந்த பொங்கல் பரிசு கொடுக்கும் போது கூட 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டோம். ஏன்னா அதில் ஏதாவது தவறு வந்துடக்கூடாது, அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க, அது கூட இருக்கக்கூடாது. அந்த ஏழை மக்களுக்கு சரியாக போய் சேர வேண்டும் என்று கவனமாக பார்த்து கொண்டோம். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நம்முடைய தலைவர்கள், அந்தந்த தொடக்க வேளாண் வங்கியில் இருக்கின்ற தலைவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டாங்க. அப்ப அழுக்கற்று இந்த தை திருநாள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர்களும் துணையிலிருந்து இந்த பொங்கல் பரிசு தொகையை உரியவருக்கு அதை உரிய நேரத்தில் சேர்ப்பக்கூடிய பணியும் அவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஆட்சி தந்தார்கள். இந்த மக்கள் என்ன எண்ணினார்களோ அத்தனையும் நிறைவேற்றி காட்டினார்கள். அதேபோல் அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். 6 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு அனைத்து மக்களும் போற்றுதலுக்குரிய ஆட்சி செய்தார்கள். இந்திய நாடை வியக்கின்ற அளவிற்கு தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஆட்சி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவோடு கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்களோடு துணை நின்று அம்மாவுடைய அரசு 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றது. இந்த 2 ஆண்டுகளே எண்ணற்ற திட்டங்களை நாம் நிறைவேற்றுகின்றோம். இருவரும் தலைவருடைய வழியிலே நின்று இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அம்மாவர்கள் மக்கள் பணிக்காக என்னென்ன திட்டங்களை துவக்கினார்களோ அந்த திட்டங்கள் அனைத்தும் தோய்வின்றி சிறப்பாக மக்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. அதே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நேரத்திலே எண்ணி இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 28 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமை நம்முடைய கழகத்திற்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 102வது பிறந்த நாள் விழா சீர் சிறப்போடும் கொண்டாடுவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்களுக்கும் அதற்கு துணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்றங்களுக்கும் அதோ அவர்களுக்கு துணையாக நின்ற நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர்கள் வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.